தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் வெல்லும் என்கிற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர். 60 ஆண்டு கால மக்கள் பிரதிநிதியாக இருந்து நின்ற தேர்தலெல்லாம் வென்ற ஒரே தலைவர் அண்ணன் கலைஞர் தான். கலைஞருக்கு இணையான தலைவர் உலகத்தில் எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கல. நின்ற 13 தேர்தலில் வென்ற ஒரே தலைவர் ஜனநாயகத்தில் உலகத்திலேயே அண்ணன் கலைஞர் ஒன்றுதான். அவருக்கு இணை அவர் தான். இந்திய வரலாற்றுடைய போக்கே மாற்றி காட்டியவர் நம்முடைய அருமண்ணன் கலைஞர் அவர்கள். ஏன்னா இந்தியாவில் பெரும்பான்மையான பிரதமர்கள், ஜனாதிபதிகள், குடியரசுத் தலைவர் உருவாக்கிய வரலாறு கோபாலபுரத்து கோமானாக இருக்கிற என் தலைவர் கலைஞர் தான் கோபாலபுரத்தில் நிர்ணயம் பண்ணார். ஒரு காலத்தில் தமிழர் என்ற ஒரே ஒரு சொல் அடையாளத்தை கொண்டு இந்த ஜாதி, அந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இது ஒதுக்கப்பட்ட ஜாதி, நடுஜாதி என்று பார்க்காமல் அத்தனை பேரும் ஒரே குடையின் கீழ் தமிழர்களே தமிழர்களே என்று அத்தனை பேரும் அரவணைப்போடு நினைத்தார் நம்முடைய அண்ணன் கலைஞர் அவர்கள். அதனால அவரை தமிழ் ஞான தந்தை என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆக நான் இங்க தலைப்பை சொன்னேன். இது ஒரு அறிவியல் இயக்கம். இது அறிவியல் இயக்கம் என்கிற காரணத்தினால்தான் வடசென்னையில் இருக்கிற ராயபுரத்துடைய தலைமைக்கு அண்ணா அவர்களே அதுக்கு என்ன பெயரிட்டார்னா அறிவகன் தான் பெயரிட்டார். ஏன்னா அது அறிவியல் இயக்கம். ஆனால் அது வழித்தொன்றாக இருக்கிற இன்றைய பிறந்த நாளுடைய நாயகன் அண்ணன் கலைஞர் அவர்கள் அண்ணா சாலையிலே கண்ட தலைமை கழகத்துக்கு என்ன பேர் வச்சார்னா அண்ணா அறிவாலயம் தான் பேர் வச்சார். அதற்கு கல்வி கற்றால்தான் அறிவு பெருகும் என்கிறால். அறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் கல்விக்கூடம் தேவை. கல்விக்கூடம் இல்லைன்னா அறிவு வளராது. அந்த கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நினைத்த இயக்கம் திராவிட இயக்கம். ஒரு காலத்தில் மொழிவேந்தர் ஆண்ட பொழுதும் சரி, அதற்கு பின்னால் ஆண்டவர் எந்த காலமாக இருந்தாலும் படிப்பறிவு கிடையாது தமிழ்நாட்டில். முதல் நம்ம படிக்கணும்னு நினைச்ச யாருன்னா பிரிட்டிஷ்காரன் தான். ஆங்கிலேயர் காலத்தில் தான் முதலாக பள்ளிக்கூடம் என்பது அந்த காலத்தில் உருவாச்சு. அதுக்கு முன்னாலாம் கிடையாது, படிப்புலாம் கிடையாது. ஆக 1901 பிரிட்டிஷ்காரன் காலத்தில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் படிச்சான்னா 7 பேர் தான் படிச்சான். நான் சொல்றது 1901. 100 பேரை கொடுத்து படிச்சான்னு கேட்டீங்கன்னா 7 பேர் தான் சொன்னான் நான் படிச்சேன்னு. அப்படி என்ன டிகிரிலாம் நினைக்காதுங்க. ஏதோ கையெழுத்து போடுறது 5வது வரைக்கும் படிச்சிருப்பான். இதுதான் அந்த படிப்பு கூட 7 பேர்ல யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் முற்போக்கு என்று நம்ம அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். அந்த இன மக்கள் தான் 6 பேர் படிச்சான். நம்மால் ஒருத்தர் தான் படிச்சான். அது 7லயே 1922 கணக்கெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் 8 பேர் தான் படிச்சிருக்கிறான் கணக்கு. 1931 என்று எடுத்தா 9 பேர் படிச்சிருக்கிறான். 1952 நாடு சுதந்திரத்துக்கு பின்னால் படித்தவருடைய எண்ணிக்கை 15 பேர். 52ல் 100ல் 15 பேர் தான் படிச்சிருக்கிறோம். இதுவே அந்த காலத்தில் 52ல் முதலமைச்சராக இருந்த ராஜாஜிக்கு பிடிக்கல. நீங்களாம் எங்கடா படிக்கிறது, உனக்கு படிப்பே வராது, அதனால குலத்தொழில் கண்டு கொண்டாடுறேன் என்று சொல்லி குலத்தொழில் கொண்டாந்துட்டார். அப்பயே 52ல் அவன் அப்பன் ஜாதி என்னவோ அந்த ஜாதிக்கு தகுந்த தொழிலை நீ செய்தான்ட்டான். மண்பாண்டம் செய்கிற உடையாளராக இருந்தால் நீ மண்பாண்டம் செய். சிலையலங்கார கடையை நடத்திக் கொண்டிருக்கிற அந்த சகோதராக இருந்தால் சிலையலங்கார கடையை வச்சுக்க. கட்சிக்காரர் தான் உன்னுடைய குடும்ப தொழில் என்று சொன்னால் அதை செய் என்று குலத்தொழில் தோன்றது 52 ராஜாஜி கொண்டு வந்து விட்டார். அப்பயே நம்மளை படிக்கூடாதுட்டார். அதுக்கு பின்னால் வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் 54ல் எல்லா கிராமத்திலும் பள்ளிக்கூடம் வேண்டும் என்று நினைத்தார் பெருந்தலைவர்.
காமராஜர். அதனால் கிராமங்களிலே பள்ளிக்கூடம் வந்து இதை உணர்ந்த திராவிட இயக்கம் 1969 67 திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தாலும் கூட சிறிது காலம் தான் அண்ணா இருந்தார். படிப்படி என்று சொன்னவர் அவர். ஆனால் காலம் அவரை நம்ம விட்டு இழந்து விட்டோம். 69 அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்புதான் படிப்படி என்று சொன்னது பெரியார். அண்ணா எழுது என்று எழுதியவர், இரண்டும் சேர்த்து கல்லூரி தேவை என்று சொன்னவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவர் சிஸ்டத்தை கொண்டாந்தார். ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி இருக்க வேண்டும் என்று சொன்னார். 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி ஆரம்பித்தார். 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளியை ஆரம்பித்தார். 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியை ஆரம்பித்தார். 8 கிலோமீட்டர் இருந்தாக்கா ஒரு மேல்நிலை பள்ளியை உருவாக்கும் என்று ஆணை பிறப்பித்தார். அரசு பள்ளிகள் அத்தனையும் அனைத்து ஜாதியும் படிக்கணும், அனைத்து ஜாதியும் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். சென்னையில் தெரியாது உங்களுக்கு எல்லாம், நான் கிராமத்தில் பிறந்தவன். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் 9 கிலோமீட்டர்ல சேகூடு என்கிற பஸ் போகாத ஊர்ல பிறந்தவன். பள்ளிக்கூடத்தில் கூட தீண்டாமை தலை விரிச்சாடிய காலங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் கழகம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் ஒரு ஸ்கூல் சொன்னா எல்லாம் ஒரே பெஞ்சில் உட்கார்றாங்க. எங்க நான் ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை. நான் அதாங்க பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் செல்லல. பெரிய விடாது சின்ன விடாது, வாஜியார் கோலத்தில் உட்கார்றா ஒன்னான்னு. இதான் நிலைமை. ஆக ஜாதியை போக்கி பள்ளிக்கூடத்தில் அனைவரும் சமம் என்று சொன்னது கழகாட்சி. கலைஞர் தான் இதை கொண்டு வந்தார். காலப்போக்கில் இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். ஆனால் மாவட்டத்தோடு கல்லூரிகள், எங்க ஊர்ல ஒருத்தன் படிக்கணும்னாக்கா ஒண்ணு சென்னைக்கு வரணும், இல்லைன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்துக்கு தான் போகணும். எங்க ஊர்ல கல்லூரி தான் கிடையாது. 100 கிலோமீட்டர் கல்லூரி இல்ல. ஒண்ணு நேரம் இங்கதான் வரணும், பிரசிடென்சி காலேஜுக்கு தான் வரணும், இல்லைன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் போகணும். இதுதான் எங்க ஊர் நிலைமைய. ஆனாலும் இன்றைக்கு சுற்றி சுற்றி தமிழ்நாட்டில் இருக்க நகராட்சியெல்லாம் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் கலைக்கல்லூரிகள், மாவட்ட தலைநகரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கல்லூரிகள். இன்றைக்கு கலைக்கல்லூரிகள், இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகள், இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகள் உண்டு. இன்றைக்கு போட்டி போட்டு கல்லூரிகள் இருக்கிறது சொன்னால் அதுக்கு எதிர்த்தது கழகாட்சி, கலைஞர். யாரும் மறந்துவிட முடியாது. ஏனால் அறிவாளி சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று நினைவர் அண்ணன் கலைஞர். அதனால்தான் 1997 அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் கணினிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். 97 அவர் கணினிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் கல்லூரிகள் எல்லாம் இந்த ஐடின்னு சொல்றாங்க பாரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்ல கம்ப்யூட்டர், இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தில் கொண்டாந்தார். சிலபஸ்ல கல்லூரிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கல்லூரிகள் எல்லாம் ஐடி என்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்ற ஐடி, கம்ப்யூட்டர் சொல்ற எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இது போன்ற புதிய நுட்பங்களை கொண்ட உலகத்தரம் உள்ள அந்த பாடத்திட்டத்தை ஒரு கல்லூரியில் கொண்டு வந்த அந்த ஒரு கல்லூரியில் கொண்டு வந்த காரணத்தினால்தான், ஐடி படித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற ஜெர்மன் போன்ற இந்தியாவில் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்றைக்கு உயர் பதவியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கலைஞர் ஐடி என்பதை உருவாக்கியனுடைய அடிப்படையில் தான் உலகம் பூரா இருக்கிறான். நம்மால் ஒரு முறை ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கிற ஆனால் சந்திரபாபு நாயுடு என்று சொன்னார், இன்னைக்கு உலகத்தில் எங்க போனாலும் தமிழன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த தமிழன் இருந்ததுக்கு என்ன காரணம்னா கலைஞரும் அண்ணாவும் கொண்டு வந்து இருமொழி கொண்டுதான் அதுக்கு காரணம். ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று தமிழ். தாய்மொழியான தமிழை நாம் பேசுகிறோம். அது ஜப்பானுக்கு போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் எங்கு போனாலும் இணைப்பு மொழியான ஆங்கிலம் இருக்கிறது. ஆனால் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருந்த காரணத்தினால் தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்று நாம் சொல்லல. ஆந்திராவிலே இருந்தவும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு பேட்டியிலே சொன்னார். ஆக உலகளவிலே இன்றைக்கு பொறியாளர்கள் இருக்கிற காரணத்தினால்தான்
இன்றைக்கு தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் இன்னைக்கு பொருளாதாரத்தை வளர்த்து பெற்றிருக்கு என்று சொன்னால் வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்கள் அத்தனை பேரும் இந்த இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு டாலர் கணக்காக பணங்களை அனுப்புகிற காரணத்தினால் இங்கே பொருளாதாரம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் தான் அவருடைய பரிணாம வளர்ச்சி என்று சொன்னால் பலதை சொல்லலாம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், 10 தலை ராவணனை நாம் பார்த்ததில்லை. அவனை ஆற்றலை பற்றி பேசுகிற பொழுது 10 தலை ராவணன் சொல்லுவாங்க. 10 தலை இருந்ததா? 10 தலை அல்ல. அவனுடைய பரிணாம வளர்ச்சி, அவன் பன்முக தலைமை கொண்டவன். அவன் அப்படிப்பட்ட ஆற்றலாளன், வீரன், விவேகன், இசையமைப்பதில் அவன் இசைவாணன், இலக்கியவாதி. இன்று 10 தலை ராவணன் இப்படித்தான் சொல்வார்கள். பன்முகம் கொண்டவன் என்பதற்கு பதிலாக எளிமையாக 10 தலை ராவணன் என்று சொல்வார்கள். அப்படி பார்ப்போம் என்று சொன்னால் பன்முகமும் தெரிந்திருக்கிற இலக்கியவாதியாக இருக்கலாம், அல்லது திரைப்படவாதியாக இருக்கலாம், வசனகர்த்தாவாக இருக்கலாம், அல்லது நாடக ஆசிரியராக இருக்கலாம், அல்லது எழுத்தாளராக இருக்கலாம், சிறந்த நிர்வாகியாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் முதலிடத்தில் இருப்பவராக இருக்கலாம். இப்படி பன்முகம் கொண்ட தலைவர் யார் என்று சொன்னால் கலைஞர் மட்டும்தான். அவருக்கு இணையானவர்கள் யாரும் கிடையாது. அவர் பெரிய எழுத்தாளர், இலக்கியவாதி, கவிதை புனைவர், திரைப்படத்திற்கு வசனகர்த்தா மட்டுமல்ல, 28 படத்துக்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர் அவர் தான். அப்படிப்பட்ட பன்முகம் கொண்ட தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் சொல்ல போனால் இலக்கியவாதி. நான் சொன்ன தமிழ் ஞானத்தந்தை என்று சொன்னதுக்கு ஒரே காரணம், அங்க கடைசியில் இருப்பனும் சரி, என்னையும் சரி, இவ்வளவு பேரையும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழனும் சரி, இல்லை இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழனும் ஒரே வரியில சொல்லுகிறார், உடன்பிறப்பே வா என்று சொன்னால் முன்னிட்டால ஒற்ற சொல்லையிலேயே நம்மை கட்டி போட்ட தலைவன் அந்த தலைவன். அப்படிப்பட்ட தலைவருக்கு இங்கே சிறப்பான பிறந்த நாள் விழா நம்முடைய சேகர் பாபும் அவருக்கு சேர்ந்த உடன்பிறப்புகள் சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு திருமகன் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு நினைவு வந்தது. செந்தில்வேலன் இங்கே பேசுகிற போது மிக சிறப்பாக பேசினார். தொண்டர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டிருந்தார். நம்மால் என்ன சுதந்திர போராடுறதுக்காக தூக்கி நிறுத்தினார். நான் பார்த்த அவருடைய வார்த்தை சுற்றெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இது தோல்வி விடாதீர்கள், இதோ வருகிறது, உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, அதிலே நம்முடைய திறமைகளை நம்முடைய ஆற்றலை காட்டுவோம் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பீனிஸ் பறவை. இது என்ன ஆனாலும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணம் இந்த மண் தான். அதற்கு உதாரணம் இந்த மண் தான். என்ன காரணம் என்று சொன்னால், இதே மண்ணில் தான் 1999 பொது தேர்தல் நாம் சந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு நாம் நின்றாலும் கூட 2 இடங்கள் தான் வென்றோம். அதுல ஒரு இடம் எது தெரியுமா? அன்றைக்கு நன்றி உணர்வோடு இந்த தொகுதி மக்கள் அண்ணன் கலைஞருக்கு வாக்களித்திருந்தார்கள். இந்த மண்ணில் தான். அதனால்தான் அந்த நன்னுணர்வு தொடர்ந்து இந்த மண்ணில் இருக்கிற காரணத்தினால்தான் என் தம்பி சேகர்பாபுக்கும் உதவி செய்யணும் ஓட்டு போட்டிருக்கிறீங்க. ஆக ஆனால் கலைஞரை அன்றைக்கு 91 வெற்றி பெற்ற இந்த மண் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் உள்ளே வந்த அந்த காலகட்டத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். அதற்கு பின்னால் அருமை நண்பர்களை நான் பீனிக்ஸ் பதவி என்பது சொற்றொடருக்காக சொல்லவில்லை. 91 2 பேர் தான் திமுக என்று உள்ளே நுழைந்தோம். ஆனால் அதற்கு பின்னால் இதே நம்முடைய 91க்கு பின்னால் 2006 திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தலைவர் கலைஞருடைய தலைமையில் 2006 நாம் தான் வெற்றி பெற்றோம். 1996 நாம் தான் வெற்றி பெற்றோம். 91க்கு பின்னால் 96 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வந்தது.
2006 இரண்டாவது முறையில் திமுக ஆட்சி கொண்டது. அதில் அடியன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக ஏன் சுப்ரீம் கோர்ட்டே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த துறையை சிறப்பாக நடத்தி கொடுத்தேன். ஏன்னா அமைச்சருக்கு என்ன தோறன்னு தெரியலன்னு செந்தில் ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த துறையை நான் எடுக்கிற பொழுது எனக்கு நல்ல நினைவு இருக்குது. எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, ஃபுட் அண்ட் கோஆபரேஷன் 2006. எங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து துண்டு போட்டு இருந்தோம். 6 சட்டமன்ற உறுப்பினர் பேர் சிவானந்தன் பேர். அதனால எனக்கு துண்டை போட்டு கட்டி அழுதான். ஏதோ ஆனந்த கண்ணீர் தான் பழகுது. நம்ம அண்ணன் அமைச்சர் ஆயிட்டாரு, அது 2 துறையை போட்டு கொடுத்துருக்குறாங்க, ஆனந்த கண்ணீர் அடிக்கிறான்னு பார்த்துட்டு மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு நிமிஷம் ஆனா இப்படி போனேன். என்ன பண்ண, ஐயோ இந்த துறை யாருக்கும் ஒத்து போற துறையாச்சு, பாதியிலே புட்டுக்குவாங்களே அமைச்சராக இருக்கிற இந்த துறை எதுக்கு உனக்கு கொடுப்பாங்க. எப்படி பண்ண, அதுவும் நம்ம மாவட்டத்துக்கு ஒத்து வராதே. என்ன விஷயம், உணவுத்துறையா பாவுசா இருந்தார், பாதியிலே போயிடுச்சு. ஏன்னா பாவுசா எங்க மாவட்டத்துக்காரர். ஜிவி சிவநாதன் ஒரு மந்திரி இருந்தார், உணவுத்துறை மந்திரியாக டெல்லிக்கு போனார். திரும்பி வரும்போது உணவுத்துறை மந்திரியாக வரல, அவர் வரும்போது எக்ஸை மந்திரியாக வந்தார். இன்னும் சொல்ல போனால் என் அண்ணன் திறமைக்கே ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற அண்ணன் ஆற்காட்டார் கூட உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு போட்டுக்குச்சு. இதை 3 என்கிட்ட சொல்லு, அன்னைக்கு தான் மந்திரியாக இருக்கிறேன், இதை 3 என்கிட்ட சொல்லு அண்ணா, இது நமக்கு ஒத்து வராத துறை எதுக்குன்னா நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் 5 ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருடைய அறிவுரையோடு, நான் தான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டே பாராட்டியது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்து பத்திரிகையில் முழு பக்கம் எழுதினார்கள். பிடிஎஸ் தமிழ்நாட்டை தான் அதுக்கு உதாரணம் எழுதினாங்க. ஆக 2 சட்டமன்ற திமுக வெற்றி பெற்ற பின்பு 96 நாம் தான் ஆட்சி பிடித்தோம், திமுக தான் ஆண்டது. 2006 திமுக தான் ஆண்டது. 2021 எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெற்றது. 2 பேர் ஜெயிச்சு போய் நாங்க 3 முறை நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் சொன்னா, இன்னைக்கு ஏறத்தாழ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 60 பேரோட நாங்க இன்னைக்கு உதயசூரனோட உள்ள போறோம்னு சொன்னாக்கா சொல்றேன், எழுதி வச்சுக்க. அடுத்து நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டில் உதயசூரியன் மலரும். தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருமையான மு.க. ஸ்டாலின் வருவார். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை நம்பிக்கை தானே. நிச்சயம் கழக ஆட்சிக்கு வரும். இங்க சொன்னார்கள் இந்த மாண்புமிகு முதலமைச்சர், இப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சிஎம் சார், மிஸ்டர் சிஎம் சார், இல்லாத பொல்லாதெல்லாம் எங்கிட்ட சொன்னீங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கிற போது நான் உள்ளபடியே ஒத்துக்கொண்டு பேசுகிறேன். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனா என் தலைவன் பேட்டிலே நீங்க பார்த்திருப்பீங்க, எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான்னு எதிர்பார்ப்பானா? எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான் என்று எவனாவது அதற்கென்று சதிவட்டை செய்வானா என்று சொல்லி அத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன போது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா, ஒரு கணம் அன்றைக்கு போட்டிருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறாக மாறியிருக்கு. அடுத்தது எல்லா மேடையும் சொன்னார் அவர்.
அவர்கள் கொள்கை விரோதி, இவர்கள் அரசியல் விரோதி. அவர்கள் கொள்கை விரோதினா யாருன்னா தெரியுதா? டெல்லியில் இருக்கிறான் கொள்கை விரோதியா, இங்க இருக்கிற நாம் அரசியல் விரோதியா. ஐயா, இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் பல முறை ரூம்ல தனியா உட்கார்ந்து சிந்தித்து என் தலையில இருக்கிறது மேல இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு. ஆகிய நானும் யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தைக்கு என்னடா பொருள், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நம்மோடு இருந்தார். அண்ணன் கலைஞருடைய 40 ஆண்டு கால நண்பர் அவர். இன்னும் சொல்ல போனால் திரையுலகத்தில் 2 பேர் நண்பராக இருந்த காரணத்தினால் தான் அன்னைக்கு அவரை பக்குவப்படுத்தி பேருந்து அண்ணாவிடத்திலே கொண்டு வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்த்த வரலாறு யாருக்கு சொன்னால் அண்ணன் கலைஞர் 53 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அண்ணன் கலைஞரும் சிலை உலகத்திலே நண்பர்கள், ஒருவரை விட்டுக் கொடுக்க கூடாது என்று எண்ணியவர்கள், நீண்ட நாளை நண்பர்கள். அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அண்ணாவுக்கு பின்னால் போட்டி போட்ட காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை அல்ல, பரங்கிமலை தொகுதியிலே 2 முறை உதயசூரியன் நின்று வென்ற சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக அண்ணன் கலைஞர் இருந்த பொழுது, பொதுச் செயலாளர் நாவலர் இருந்த பொழுது, பொருளாளராக திமுகவில் இருந்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆக திமுக உதயசூரிய எம்எல்ஏ, திமுக பொருளாளர், 40 ஆண்டு கால திரையுலகத்தின் மூலமாக அண்ணன் கலைஞருக்கு நண்பர், சிறுசேர்மை திட்டத்தினுடைய தலைவர், ஒரு அமைச்சர் என்று இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நண்பருக்கு சிறுசேர்மை திட்டத்தினுடைய துணைத் தலைவர் பதவி கொடுத்தவர். அவருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும் பிணக்கு ஏற்பட்ட போது வெளியே போய் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எனக்கும் அவருக்கும் அரசியல் விரோதம் என்று சொன்னால் கூட அது பொருத்தமாக இருந்திருக்கும். எனக்கும் அண்ணன் கலைஞருக்கும் மக்கள் திலகம் சொல்லலாம், எனக்கும் என்னுடைய நண்பர் கலைஞருக்கும் அரசியல் விரோதமாக எங்களுக்கு விரோதம் என்று சொன்னா கூட பொருத்தமா இருக்கும். நான் கேட்கிறேன், மிஸ்டர் சிஎம் சார், நீங்க என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளைக்கழக செயலாளராக இருந்தவரா, வட்டக்கழக செயலாளரா, இங்க தலைமை பொறுப்பேற்ற பகுதி கழக செயலாளரா, மாவட்ட கழக செயலாளரா, செயற்குழு உறுப்பினரா, பொதுக்குழு உறுப்பினரா, இயக்கத்திற்காக அணி அணியாக இருந்து அணிகளாக சேர்ந்து கொண்டிருக்கிற அணி அமைப்பாளர்களா? திமுகவுக்கும் ஒழுங்கு என்ன சம்பந்தம்? எங்களுடைய அரசியல் விரோதி என்று நாட்டு பூரா பரசாற்றி இருக்கிற நாங்கள் முதலமைச்சர்களாக இருந்த இடத்துல கேட்டோம், ஒரு சைடுல செய்தி போய்கொண்டே இருக்கிறது, அண்ணா எங்களை விமர்சிக்க விடுங்கள் என்று நாங்கள் கேட்ட பொழுது, இல்ல இல்ல இதை இக்னோர் பண்ணுங்க, அது ஒரு பெரிய விஷயமா, நாட்டு மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாட்டு மக்களுக்கு எல்லாமாக நான் இருக்கிறேன், எனக்காக அவங்க இருக்கிறாங்க என்ற நம்பிக்கை. அவரை விமர்சிக்க கூடாது என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா, நாங்கள் விமர்சித்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? அதோடு மட்டுமல்ல, ஏதோ மக்கள் ஏமாந்தார்கள், நன்றின நங்கண்ண குட்டீசன புட்டீசன ஏதோ குழந்தைகளை தன்னிலைப்படுத்தி சாக்கிலேட்டுக்காக உங்க அப்பா அம்மா, உங்க அத்தை கிட்ட, உங்க மாமா கிட்ட, உங்க தாத்தா கிட்ட, உங்க பாட்டி கிட்ட சாக்கிலேட்டுக்காக நீ அழுவ மாட்டியா? அதுக்காக விஜய மாமாவுக்காக நீ ரோட்டுக்காக அழுது எனக்கு வாங்கி கொடு என்று அந்த இளம் சிறாரை. நான் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை நான் ஒன்று சொல்லுகிறேன். ஆழ்வார்பேட்டையில் என் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் கீர்த்திலான்னு ஒரு கடை இருக்குது. இந்த கீர்த்திலால் கடைக்கும் பக்கத்தில் ஒரு பழக்க ரோட்ல ஒரு பழ கூட வைத்துக் கொண்டு ஒரு பழக்கடை, ஒரு 7
தக்க ஒரு மூதாட்டி. என்னுடைய ஓட்டுநர்களை அனுப்பி அந்த ஒரு பலன் வாங்கினா எதுக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்டு வாங்க. என்னுடைய ஓட்டுநர் நேரா போய் அந்த வயதான 70 வயது உள்ள இந்த மூதாட்டி இடத்துல போய் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு, பாட்டி எதுக்கு ஓட்டு போட்டேன்? திரும்பி பார்த்தீங்க சொல்ல சொந்த ஊர் திண்டிவனம், நான் மயிலாப்பூருக்கு வாக்கப்பட்டு வந்தேன். எங்க வீட்டு ஊர் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் திமுக. எங்க குடும்பத்தில் 17 ஓட்டு. நாங்க காலம் பூரா உதவி ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட குடும்பம் தான் எங்க குடும்பம். ஆனா இந்த வரல் மணியன் பேர பையன் வந்து தொல்லை கொடுத்தான். ஆயா இந்த ஒரு முறை மட்டும் விசிலுக்கு ஓட்டு போட்டுருவியா, ஆயா இந்த ஒரு முறை மட்டும் விசிலுக்கு ஓட்டு போட்டுருவியா என்று கெஞ்சினா. ஐயோ குழந்தை புள்ள இப்படி கேட்குத அப்படின்னு நானும் எங்க வீட்டுக்காரரும் குழந்தை அழுகுது, விசில் கேட்குது, விசில் கேட்கிற குழந்தை விசிலுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குது. விசில் தான் கேட்கும் குழந்தைங்க, விசிலுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குது என்று எனக்கு தெரிஞ்ச நான் வாக்கப்பட்ட காலத்தில் இருந்து எனக்கு வயசு 70. நான் கிட்டத்தட்ட 20 வயசுல வாக்கப்பட வந்தேன். அன்னையிலிருந்து நடந்த தேர்தலெல்லாம் உதவி செய்யும் போட்ட இந்த கைதான் என் குழந்தைக்காக இந்த ஒரே ஒரு முறை விசில்ல தான் போட்டேன். நான் விசில் ஓட்டு போட்டா திமுக வராத போடும், இருந்தாலும் அவர் நல்ல மனுஷன் வந்துடுவார்னு நம்பிதான் அங்க போட்டேன் என்று நேரடியாக சொல்லுகிறேன். என் தாய் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். இந்த சம்பவத்தை அங்க நான் காதாட கேட்டேன். இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை, இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. நான் ஓட்டு போட்டா முக ஸ்டாலின் ஜெயிக்காத போறார். அவர் கட்டாயம் ஜெயிப்பார். நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்திருக்கிறார், ஜெயிப்பார். அவரை போல தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நாடியை பிடித்து திட்டங்கள் தீட்டுகிற முதலமைச்சர் எனக்கு தெரிந்து சுதந்திர காலத்தில் இருந்து இது வரைக்கும் இல்லை. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே பத்திரிகையாளர் கேட்கிற போது சொன்னார், சொன்னதோடு மட்டும் இல்ல கடைசி வரைக்கும் நடத்தார். எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு நான் தான் முதலமைச்சர், எனக்கு ஓட்டு போடாதவர்கள் கூட ஏன் ஓட்டு போடவில்லை என்று எண்ணுகிற அளவுக்கு நான் ஆட்சியை நடத்துவேன் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு ஆட்சியாக நடத்துவேன் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு ஆட்சி நடத்தினார். ஆட்சியை பற்றி யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியுமா? 24 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் அநேகமா தூங்கிய நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு நாள் 2:15 மணிக்கு என்னுடைய தொலைபேசி அடிக்கிறது, செல்போன். 2:15 மணிக்கு யார் பாடிக்கிறா? இங்க திருவண்ணாமலை யாரோ தொகுதிக்கார யாரோ பிரச்சனையா யோசனை பண்ணி செல்ல எடுக்கிற 2:15 மணிக்கு பார்த்தா முதலமைச்சருடைய போன் எடுத்தேன். அண்ணான்றான், தூங்கிட்டீங்களான்னு கேட்கிறார். 2:15 மணி தூங்காத, நான் என்ன பண்ண முடியும்? நான் பக்குவமா சொன்னேன். ஆனா 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்பதான் கண்ணை அசந்ததுன்னு தூங்கணும்னு கூட சொல்லல. ஏன்னா அவர் தூங்காத நம்மள போன் போடுறாரு, நான் தூங்கணும் எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்ன 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன், இப்பதான் கண்ணை அசந்தாங்க. கேட்கிற மதுரையில் அண்ணன் கலைஞர் பேர்ல ஒரு நூற்றாண்டை முன்னிட்டு அங்க ஒரு நூலகம் கட்டி கொண்டிருக்கிறோமே, அது எப்பொழுது முடியும்னு 2:15 மணி கேட்கிறாரு. 2:15 மணிக்கு நூலகம் கட்டுறது மதுரையில். அண்ணன் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தென்னக பகுதிகளுக்கெல்லாம் அறிவாளி ஆக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் கட்டப்படுகிற அறிவு உலகத்திற்காக கட்டப்படுகிற நூலகம் 2:15 மணிக்கு அவர் கேட்கிறாருன்னா அந்த முதலமைச்சர் தூங்கினாரா தொக்கணும் எப்படி சொல்லுங்க? செஞ்சு நாட்டு மக்களுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிவிட்டு நமக்காக உழைத்த தலைவர் அந்த தலைவர். அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார் என்று நினைக்கிற போது எங்கள் கண்கள் எல்லாம் கலங்குகிறது. ஆனா ஒரு விதத்தில் நம்ம யோசிக்கிறோம், இந்த சட்டமன்றத்தில் வந்து உங்க வாயால மாண்பு முதலமைச்சர் நீங்க சொல்லணுமா? இந்த சட்டமன்றத்தில் உங்களுடைய உழைப்பு என்ன,
நாட்டு மக்களுக்காக நீங்க உழைத்தது என்ன? ஏறத்தாழ 70 ஆண்டு கால 72 வயதில் இருக்கிற நீங்க எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 14 வயதிலிருந்து இந்த மக்களுக்காகவே கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாயால் நீங்கள் வந்து முதலமைச்சர் என்று சொல்லணுமா? ஒரு பக்கம் எங்களுக்கு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சம்பவம் நடைபெறாது இருந்ததுக்கு அது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? முதலமைச்சர் ஆன உடனே அதுக்கு முன்னால எத்தனையோ பொய் புறநீட்டுகள் கட்டுக்கதைகள் எல்லாம் எடுத்து சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னால். ஆனால் அதற்கு பின்னால் நீங்கள் முதலமைச்சரான உடனேயே முதலமைச்சருக்கின்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது. முதலமைச்சருக்கின்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று முதலாக திருச்சிக்கு போய் தன்னுடைய உரையை அவர் ஆற்றுகிறார். நீ என்ன சொல்லி இருக்கணும்? நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், எனக்கு வழிகாட்டியாக ஏற்கனவே முத்துவேல் கருணாநிதி என்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் எப்படி எல்லாருக்கும் எல்லா ஆட்சி நடத்தணும் அதை போல நான் நடத்துவேன் என்று சொல்லியிருந்தால் நான் கூட சபாஷ் பாராட்டி இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? அங்க போய் எனக்கு ஏதோ சினிமாவில் நடித்த காரணத்தினால் அதனால் தான் எனக்கு வாக்களித்தார் என்று பேசுகிறார்கள். எனக்கு வாயில் ஏதாவது வந்துவிடும். வேற என்ன? நீங்க சினிமாவில் நடத்த புகழை மையமாகத்தான் ரசிகர் பெருமக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கலாம். உங்களை திரையிலே பார்த்த வாக்காளர் பெருமக்கள் போடலாம் என்று போட்டிருக்கலாம். அவர் நீங்கள் என்ன ஏற்கனவே இந்தி போராட்டத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சிறைக்கு போனது உண்டா? அல்லது 2 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இதே சென்னையில பெரும் மழையின் காரணத்தினால் பெரும் சீற்றத்தின் காரணம் தத்தளித்தது. வேளச்சேரி போன்ற பகுதிகளை இங்கிருந்து ஜேசிபியில் தான் கொண்டு உணவு பொட்டலம் கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் இருந்தது இந்த சென்னையில. அப்படிப்பட்ட வெள்ளக்காடாக இருக்கிற போது நீங்க போட் எடுத்துக்கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் உணவு வாங்கி இந்த மக்களுக்கு உதவி உண்டா? இந்த சமுதாயத்திற்காக நீங்க ஏதாவது பாடுபட்ட ஏதாவது வரலாறு உண்டா? எதுவுமே இல்லையே. ஆக உங்களுக்கு அரசியல் தொடர்பு இல்லை, சமுதாய தொடர்பு இல்லை, சமூக பணி செய்யல. உங்களுக்கு இருந்த ஒரே துறை சினிமா துறை. அந்த சினிமா துறை இளைஞர் மூலமாக ஓட்டு போட்டார் என்று பேசினால் ஏன் உங்களுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லையா? அது சொல்லிவிட்டு என்ன சொல்றீங்க? எனக்கு ஏதாவது வாயில் வந்துடும். வள்ளுவர் அப்படி சொல்லலையே. இனியே உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்த பேனர். இனிமையா எத்தனையோ இருக்கிற சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ வாயால ஏதாவது சொன்னா உனக்கு விரோதி கிடைப்பான்ற. பழம் இருக்குது, காய் இருக்குது, எதை சாப்பிடுவ? பழத்தை தானே சாப்பிடுவ, காயை சாப்பிடுவியா? அதுதான் சொல்றாரு. இனியில உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டது. நீ இனிமையா சொல்ல வேண்டிய எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிற பொழுது நீ சொல்லலன்னா நீ பழத்தை விட்டுட்டு காய சாப்பிடுற கதைப்பா. வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. ஏன்னா அந்த திருக்குறளை நீங்கள் படிக்கவில்லையா? அது எப்படி? திருக்குறள் கலைஞருக்கு தானே சொன்னோம். கலைஞருக்கு திருக்குறள் சொன்னோம், திருக்குறள் கலைஞருக்கு சொன்னோம். ஆனால் தான் இங்க கலைஞர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம் கட்டிருக்கிறான கலைஞர் 133 அடி சிலை வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் கலைஞர் தானே. திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதினார்கள்? பரிமேலவர்களிலிருந்து, திருக்குறள் முன்சாமியிலிருந்து, மூவார்தராசராரிலிருந்து, லக்குனாரிலிருந்து எத்தனை பேர் உரை எழுதினார்கள்? ஆனாலும் இன்னைக்கும் பாமரனுக்கு புரிகிற மாதிரி உரை எழுதியவர் என் அண்ணன் கலைஞர். திருக்குறள்ல மண்டியில் புத்தகம் வச்சிருக்க. திருக்குறளின் அண்ணன் கலைஞரையும் மறக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட குறள்லாம் முதலமைச்சர் படிக்கணும். நீங்க படிச்சாலும் எல்லாம் சொல்ல மாட்டீங்க. என் வாயில் ஏதாவது வந்துடும். எதுக்கு வரணும்?
புரியல எனக்கு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எதுக்கு வரணும்? திரையுலகத்தினுடைய புகழ்ச்சியால் நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா உண்மையை சொன்னா ஏன் கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? இங்க பேராசிரியர் ஜவஹர்லா இருக்கிறாரு சொன்னா எங்க வடார்காடு மாவட்டத்தில் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றினார், பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை உண்டு. நல்ல மாணவர்களை உருவாக்கினார் நம்புறேன். அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தா 20 ஆண்டு கால நட்பு, நெருக்கமான நட்பு. எங்க ஊர் பேராசிரியர் நட்பு, சட்டமன்ற உறுப்பினர் நட்பு, இப்ப தோழமை கட்சி தலைவர் என்கிற நட்பு, இப்படிப்பட்ட நட்புகள் உண்டு எங்களுக்கு எல்லாம். அவர் தொழில் பேராசிரியர், அதை சொல்ல அவருக்கு பெருமை. நீங்க திரையுலகத்திலிருந்து திரையுலக பெருமை தானே, அதைத்தான் ஏன் கோவப்படுறீங்க? மூகாம்பிக்கு போற காரணத்தினாலே எல்லாமே மக்கள் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? எனக்கு என்ன கேள்வி கேட்கிறது, ஆயிட முடியுமா? அவரே கேட்டாங்க அந்த காலத்தில், எங்க நீங்க பெரியார் பெரியார்னு சொல்றீங்களே, பெரியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறீங்களே, பெரியாருடைய எழுத்தை சீர்திருத்த எழுத்தம் நீங்க தானே அறிவிச்சீங்க, நீங்க மூகாம்பிக்கு போனீங்கன்னு கேட்டாங்க. அவரை டக்குன்னு பிரஸ்காரர் கேட்டோடனே அவங்க பிரச சந்திக்கிற முதலமைச்சர், அவர்கள் எல்லாம் பிரச சந்திக்கிற முதலமைச்சர், அவர்கள் எல்லாம் உடனே சொன்னார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நான் வேற நாள் அங்க போனேன், அங்க போய் நான் மூகாம்பிகல எங்க அம்மா சத்யாவை தாயே நான் அங்க பார்த்தேன், ஒரே போர்டு போட்டார். அங்கே என்னுடைய தாயின் உருவத்தை நான் பார்த்தேன் சொன்னவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். பிரச்சனை இருக்குது இன்னைக்கும். அதனால ஒன்னு சொல்றேன், மிஸ்டர் சிஎம், சிஎம் சார், நல்ல ஆட்சி நடத்துங்க. இங்க நம்முடைய செந்தில்வேலன் குறிப்பிட்டதை போல இன்னைக்கு போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சி போட்ட திட்டம் தான். எப்படி நாம் பிறந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் எடுத்த அண்ணாவை நாம் மறக்கலையோ, அதே போல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இந்த மண் மறக்காது. ஏன்னா பார்த்து பார்த்து நான் சொன்னேன் ஒரு இலக்கிய கூட்டத்தில், நாட்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்று திட்டங்கள் போடலாம், மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று திட்டங்கள் போடலாம், ஆனா குடும்ப வளர்ச்சி பெற வேண்டும் என்று பொருளாதார வளர்ச்சி திட்டம் போடணும்னா அது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினால் மட்டும்தான் போட முடியும். எல்லா வீட்டுக்கும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தனை திட்டம் அவரால். ஆனால் அவர் போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டம். அந்த திட்டத்தை கூடுமான வரைக்கும் அது பின்பற்றுங்க. அதான் என்னால சொல்ல முடியும். இப்ப ஏன்னா இன்னும் சட்டமன்றமே கூடல, இன்னும் முதல் சட்டமன்றமே நாம் பார்க்கல. எப்படி அமைச்சர் எந்திரிக்க போறாரு, எப்படி பதில் சொல்ல போறாரு எங்களுக்கு இன்னும் புரியல. சட்டசபைக்கு போனாதான் எங்களுக்கே புரியும். ஏன்னா செந்தில்வேல் சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை கிறுக்கு இருக்குது. ஒரு அமைச்சர்கள் இப்படி நம்ம துறையை பற்றியே தெரியல என்ற, அவரவர்கள் துறையை பற்றி அவளுக்கு தெரியல. சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் இரண்டுக்கும் இருக்கிற மாறுபாடே புரியல என்றார். என்ன நிலைமையோ எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் சட்டமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, மிஸ்டர் சிஎம் சார், தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நல்லது செய்யலன்னா அரசியல் விமர்சனம் வரத்தான் செய்யும், அதையும் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். நீங்க அதுக்காக என் வாயில் எது வேணாலும் வரும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு முறை நீங்க சொல்வதாக நாங்க பொறுத்துக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு வாயில் எது இதெல்லாம் வரும். மீண்டும் ஒரு முறை எங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்த எங்கள் அண்ணன் கலைஞருக்கு இங்க சிறப்பான பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற பல்கலைக்கழகத்திற்கும், நன்றியோடு வாக்களித்த உதயசூரனுக்கு வாக்களித்த இந்த துறைமுகம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும்
அதன் மூலமாக இங்க சட்டமன்ற உறுப்பினராக உருவாகி இருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை சேகர் பாபு அவர்களுக்கா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த தலைவர் கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு எனது கோடான நன்றியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.